ஹலோ வீவர்ஸ், மகாநதி சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காவேரியோட வீட்டில் இருந்துட்டு எல்லாருமே குமரனோட நடிக்கிறத எப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் யமுனா மட்டும் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ யமுனா ரொம்பவே திரும்பவும் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க காவேரியை. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே அக்கா நீங்கள் இப்படியெல்லாம் பேசினாவது மாமா கூட வாழுவீங்கன்னு நினைக்கிறேன், நிவீனா மறந்துட்டு அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. காவேரி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப சோகமாக கிளம்பி போகிறாங்க. அடுத்த சீனில் யமுனா நிவினை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிவின் ஏன் என்னை இவ்வளோ இருக்கிறீங்க, நான் உங்களை என்ன பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நிவின் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் குமரன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒன்று வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் குமரனை இன்னும் நடிக்கிறதுக்கு கூப்பிடவே இல்லை. அதனால் அவங்க ஃபேமிலி என்னங்க இது உங்களை இன்னும் நடிக்கவே கூப்பிடல, அதுக்குள்ளே காலையிலே வர சொல்லி இவ்வளோ டைம் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கங்கா கேட்குறாங்க. அதான் கங்கா எனக்கும் ஒன்றும் புரியல, எல்லோரும் நடிச்சிட்ருக்காங்களே, எத்தனை டைம் தான் எடுத்த சீனே திரும்ப திரும்ப எடுத்துகிட்ருக்காங்க, எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. நர்மதா ஒரு பக்கம் பாட்டியும் குமரா என்னடா இங்கே நடந்துட்டுருக்கு, நாங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நடிப்பை பார்க்குறதுக்காக வந்தால் இப்படி பண்ணிகிட்ருக்காங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியே திட்டுருக்காங்க. சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்றாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குமரன் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க. இப்போ சார் எடுப்பீங்க ஷூட்டிங்கு, நான் என்னை காலையில் வர சொன்னீங்க, இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, எல்லோரும் உயிரை கொடுத்து தானே வேலை செஞ்சிட்ருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன இப்போது வெயிட் பண்ணு, உன்னோட சீன் வரும்போது தான் எடுப்பாங்க சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லிகிட்ருக்காங்க. என்னங்க இது எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை, நம்ம கிளம்பி போகலாம் வாங்கன்றாங்க. இது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான் கூப்பிட்டுருவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்த சீனில் யமுனா நம்ம ஃபோன் பண்ணி எவ்வளவோ நம்மளை எடுக்க மாட்டேங்கிறாரு, அவ்வளோ வெறுக்கிறாரு இல்லை, நம்ம எதுக்காக நம்ம உயிரோடு இருக்கோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன்லேருந்து பண்ணாமல் அவங்க பாட்டி ஃபோன்லேருந்து பண்ணுறாங்க. உடனே நிவின் எடுக்கிறாங்க. நிவின் நான் தான் பேசுகிறேன், என்னை எதுக்காக இவ்வளோ வெறுக்கிறீங்க நிவின், எனக்கு கொஞ்சம் கூட என்னை பிடிக்கவே இல்லையா உங்களுக்கு, ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்றாங்க. இங்கே பாரு யமுனா, நான் சொல்கிறத எப்போ தான் நீ புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல, ஏன் அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் எனக்கு வேணும்னுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அக்கா கங்கா கால் பண்ணி யமுனா என்ன பண்ணிகிட்ருக்க, நீ சீக்கிரம் வரியா இங்கே அப்படின்றாங்க. எதுக்கு வரணும், நல்லா வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கிட்டே சொல்லி இங்கே பாரு காவேரி, யமுனா வீட்டில் தனியாக இருக்கா, அவள் ஏதாச்சும் பண்ணிக்க போகிறாடி, நீ இப்போ பார்த்துக்கோன்றாங்க. அப்படிலாம் யோசிக்க மாட்டாக்கா யமுனா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. யமுனா பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே விஜய் என்ன காவேரி ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சுருக்க போகிறேன்றாங்க. ஆமாம் சீக்கிரம் முடிச்சுட்டு, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, குமரன் மாமா நடிக்கிறத பார்க்குறதுக்காக போயிருக்காங்க, யமுனா மட்டும் தனியாக இருக்கா அப்படின்றாங்க. அப்படி என்னவா பண்ணியிருப்போன்றாங்க. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்புன்றாங்க. சரி நானே போய் கூட்டிகிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வரேன்றாங்க. அடுத்த சீனில் யமுனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை, நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கல, உங்களுக்கும் பாரமாக தானே இருக்கேன், நான் அந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. வாய்ஸ் மெசேஜ் அதை கேட்டதும் நிவின் என்ன இப்படியெல்லாம் பண்ணால் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறியா, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிச்சுட்ருக்காங்க. இதோட அதுக்கப்புறம் குமரனோட நடிப்பு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குமரன் போகிறாங்க. ஆனால் சரியாக நடிக்காதனால குமரன் திட்டிகிட்டே இருக்காங்க. அந்த டைரக்டர் என்னப்பா நடிக்கிற நீ, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.